ப்ரெக்னென்ட் ஆன உடனே எல்லாரும் வந்து டாக்டர் பார்க்க வரும்போது ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். எல்லாரும் கேட்பாங்க, எங்களுக்கு எப்படியாவது நார்மல் டெலிவரி பண்ணி கொடுத்துருங்க டாக்டர். எங்களுக்கு இந்த பேபி நார்மல் டெலிவரி பண்ணணும்னா என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நார்மல் டெலிவரி தானே ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆக்சுவலாக நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். நான் உங்களை பயமுறுத்துறேன்னு நினச்சிக்காதீங்க. நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் உடம்புல மட்டும் இல்லை, பேபியோட மூமெண்ட்ஸும் என்னென்னலாம் நடக்குது மெடிக்கல் டேர்ம்ஸில் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நார்மல் டெலிவரியை எதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் வந்து ஆக்சுவலாக ஒரு இருட்டான டனல் குகைக்குள்ளே உள்ள வழியாக வந்து வெளியே வரும்போது எப்படியெல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு வருமோ அதெல்லாம் தான் நார்மல் டெலிவரி நடக்கும்ன்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். நார்மல் டெலிவரி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்விஸ், அதாவது உங்களோட இடுப்பு எலும்பு. லேடிஸ்க்கு நார்மலாக 2 டைப்ஸ் ஆஃப் பெல்விஸ் இருக்கும், ஆண்ட்ராய்ட் பெல்விஸ் அண்ட் கைனகாய்ட் பெல்விஸ். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேபியோட பொசிஷன் நார்மலாக ஹெட் கீழே இருந்தால் மட்டும்தாங்க நார்மல் டெலிவரி பண்ண முடியும். அப்படியே இல்லாமல் உட்காந்துருந்தாலோ இல்லை ட்ரான்ஸ்வர்ஸ் ஆப்ளிக் பொசிஷனில் இருந்தாலோ அதுக்கு பேர் ப்ரீச்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்ரைன் கான்ட்ராக்ஷன்ஸ், அதாவது வலி வரணும் நார்மலாக, பெயின். அதாவது நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட யூட்ரைன் கான்ட்ராக்ஷன்ஸ், அதாவது வலி நல்லா அதிகமாக வந்தால் தான் நார்மல் டெலிவரி பண்ண முடியும். இந்த 3 பாயிண்ட்ஸ், அதாவது இடுப்பெலும்பு பெல்விஸ், பேபியோட பொசிஷன், அது மட்டும் இல்லாமல் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன்ஸ் ஆன பெயின் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த 3மே கோஆர்டினேட் பண்ணி வந்தால் தான் நார்மல் டெலிவரி நடக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களை நார்மல் டெலிவரி பண்ணும்போது ஸ்டாஃப் நர்ஸோ இல்லை டாக்டர்ஸோ வந்து உங்களுக்கு பார்ட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கிராஃப் போடுவோம். இந்த பார்ட்டோகிராஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எந்தெந்த டைமுக்குள்ளே எதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிராஃப் பிளாட் பண்ணும்போது அது 90% மேலே இருந்தது அப்படின்னு சொன்னால் யூல் பி கோயிங் இன் ஃபார் நார்மல் டெலிவரி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் பேபியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வித்தின் 18 to 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் நார்மல் டெலிவரி பெயினோட வந்து நீங்கள் டெலிவரி பண்ணிடுவீங்க. அதுவே செகண்ட் பேபியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் வித்தின் 8 to 12 ஹவர்ஸ்க்குள்ளார உங்களுக்கு பெயின் ஒரு கன்ட்ராக்ஷன்ஸ் இந்த 3மே கோஆர்டினேட் பண்ணி நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பேபியோட ஹெட் டிசென்ட்டாக இருக்கட்டும், உங்களோட பெல்விஸாக இருக்கட்டும் அடிக்குவேட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் வித்தின் 8 to 12 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் செகண்ட் பேபியாக இருந்தால் டெலிவரி பண்ணிடலாம். நார்மல் டெலிவரி நடக்கணும்னா இப்போது பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக 9 டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் வந்து பேபி உடம்புல நடக்கும். இந்த 9 டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் என்னங்கிறது நான் சொல்லிடுறேன், அப்புறம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் என்கேஜ்மெண்ட், செகண்ட் வந்து டிசென்ட், தேர்ட் வந்து ஃப்ளெக்ஷன், ஃபோர்த் வந்து இன்டர்னல் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் ஃபிஃப்த் வந்து க்ரௌனிங், சிக்ஸ்த் வந்து டெலிவரி ஆஃப் த ஹெட் பை எக்ஸ்டென்ஷன், அப்புறம் செவன்த் வந்து ரீஸ்டிடியூஷன், அண்ட் 8 வந்து டெலிவரி ஆஃப் த ஹெட் பை எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், அப்புறமா எக்ஸ்பல்ஷன். இந்த 9 ஸ்டெப்ஸும் வந்து பேபியோட மூமெண்ட்ஸ், அந்த பேபியோட மூமெண்ட்ஸ் ஒழுங்காக கரெக்டாக நடந்தால் மட்டும்தான் நார்மல் டெலிவரி நடக்கும். இப்போது ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபியோட லாங்கஸ்ட் டயமீட்டர் ஆஃப் த ஹெட், பைபேரட்டல் டயமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைபேரட்டல் டயமீட்டர் அப்படிங்கிறது வந்து உங்களோட பெல்விஸ்குள்ளே அடிக்குவேட்டாக இறங்கி கீழே இறங்கி வருது அப்படின்னு சொன்னால் என்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசென்ட், அதாவது டிசென்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்லேயே இருக்குல்ல, பேபியோட ஹெட் வந்து கீழே இறங்கி வரும். பேபி ஹெட் மட்டும் இல்லை, பேபி ஃபுல்லாக இறங்கி வர்றதுக்கு பேர் தான் டிசென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிசென்ட் அப்படிங்கிறது என்னென்னா பேபியோட ஃபுல் உடம்புமே வந்து உங்கள் பெல்விஸ்குள்ளே இறங்கி வர்றதுக்கு யூஸ்வலாக யூட்ரைன் கன்ட்ராக்ஷன்ஸ் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது இந்த டிசென்ட் கொஞ்சம் ஈஸியாக நடக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஷன், அதாவது இந்த ஃப்ளெக்ஷன் மூமெண்ட்டில் என்ன பேபி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி நல்லா சுருங்கி கொடுப்பாங்க, தான் உடம்பு வந்து நல்லா சுருக்கிட்டு, இதுக்கு பேர் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆட்டிடியூட் எஸ்பெஷலாக நெக்கு ஃப்ளெக்ஸ் ஆகி வரும்போது உங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்னல் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்னல் ரொட்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூமெண்ட். இந்த இன்டர்னல் ரொட்டேஷனில் வந்து என்ன பேபி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 90 டிகிரி வந்து பேபியோட ஹெட் வந்து ரொட்டேட் ஆகி கீழே இறங்கி வருவாங்க. 90 டிகிரி ஹெட் தான் ரொட்டேட் ஆகும், பட் பேபியோட பாடி வந்து 45 டிகிரி தான் ரொட்டேட் ஆகிருக்கும். இப்போ இந்த ரொட்டேஷன் நடக்கிறதுனால பேபியோட பின்தலை, அதாவது ஆக்சிபிட் வந்து உங்களோட பெல்விஸில் இருக்கிற பியூபிக் சிம்ஃபைசஸ் கிட்ட வரும். நெக்ஸ்ட்டு வந்து வி கால் இட் அஸ் க்ரௌனிங். இந்த க்ரௌனிங் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம நார்மலாக பார்க்குறது, அதாவது உங்களோட எக்ஸ்டர்னல் ரீஜனில் பெரினியம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கும், பேபியோட ஹெட் தெரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் தான் க்ரௌனிங். இந்த க்ரௌனிங்க்கு அப்புறம் நடக்கிறது வந்து எக்ஸ்டென்ஷன். பேபியோட ஹெட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி தான் வெளியே வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெலிவரி ஆகிறது ஆக்சிபிட் வரும், அப்புறம் ஃபோர் ஹெட் வரும், அப்புறம் முகம் வரும், அப்புறம் சின் வரும்.
ஸோ ஒன்ஸ் இப்போ வந்து பேபியோட ஹெட் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, பேபியோட பாடி வந்து உள்ளே இருக்குல்ல, அது டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஹெட் வந்து நார்மலாக 90 டிகிரியில் ரொட்டேஷனில் இருக்குல்ல, இது வந்து இட் ஹேஸ் டு அகெயின் வந்து 45 டிகிரிக்கு திரும்பினா மட்டும்தான் இட் இஸ் கால்ட் அஸ் ரீஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீஸ்டிடியூஷன் நடக்கலை அப்படின்னு சொன்னால் வந்து கழுத்து மாட்டிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ரீஸ்டிடியூஷனும் வந்து பேபியோட மூவ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான மூவ்மெண்ட். 8ல் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் டெலிவரி பை எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ பேபியோட ஹெட் வெளியே வந்ததுக்கப்புறம் நல்லா எக்ஸ்டர்னலாக ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் பேபியோட பாடி டெலிவரி ஆகும். பேபியோட உடம்பு எப்படி டெலிவரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேபியோட ஆன்டீரியர் ஷோல்டர் வரும், அதுக்கப்புறம் போஸ்டீரியர் ஷோல்டர், அப்புறம் பேபியோட உடம்பு, அப்புறம் பேபியோட கால். இது மாதிரி தான் வந்து பேபியோட உடம்பு டெலிவரி ஆகும். ஸோ இந்த 9 மூமெண்ட்ஸுமே வந்து கரெக்டாக நடந்தால் மட்டும்தான் பேபி வந்து நார்மல் டெலிவரி ஆக முடியும். இதில் ஏதாவது 1% வந்து ஏதாவது தப்பு நடக்குது, எங்கேயோ ஒரு அப்நார்மாலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் பேபி வந்து நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. இது இப்போ எப்போ வேணாலும் நடக்கலாம். என்கேஜ்மெண்ட் ஆகாமல் இருக்கலாம், பேபி ஹெட் இறங்காமல் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி பேபியோட ஹெட் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ரீஸ்டிடியூஷன் சொல்கிறோம்ல, பேபி டேர்ன் பண்ணுறது, அது நடக்காமல் இருந்துன்னு சொன்னாக்கா நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. இஃப் த ரொட்டேஷன் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணாமல் 45 டிகிரி தான் ஹெட் ரொட்டேட் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னாவும் நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. ஸோ ஆல் தீஸ் ஸ்டெப்ஸ் வந்து எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து நார்மல் டெலிவரி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அதோட ஆர்டரில் அதோட கோஆர்டினேட் பண்ணி நல்லா கரெக்டாக நடந்தால் நார்மல் டெலிவரி நடக்கும். பேபியோட ரொட்டேஷன் வந்து இஃப் இன் கேஸ் 90 டிகிரி ஆகாமல் 45 டிகிரி ஆச்சு, அதாவது ஆப்போசிட் சைடில் டேர்ன் பண்ணிட்டாங்க, அப்படி எல்லாம் நடந்தது, ரொட்டேஷன் ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் டெலிவரி ஆகும். அதுவுமே வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நார்மல் டெலிவரி. லேடிஸோட பெல்விஸை வந்து 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம்: இன்லெட், கேவிட்டி அண்ட் அவுட்லெட். இதில் வந்து பேபியோட ஹெட் வந்து இன்லெட்குள்ளே வந்ததுக்கப்புறம் கேவிட்டி நேரம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பேபி வந்து ஹெட் இறங்க முடியாது. ஸோ அப்போ அதுக்கு பேர் டீப் ட்ரான்ஸ்வர்ஸ் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு பேபியை நார்மல் டெலிவரி பண்ண முடியாது, கண்டிப்பாக சிசேரியன் செக்ஷன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அப்ஸ்ட்ரக்டட் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் சொன்ன மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் திரும்பி மறுபடியும் போட்டு பாருங்கள், திரும்பி கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து 1 by 1 கரெக்டாக ஆர்டராக தான் நடக்கும். அது வந்து 1 2 3 4 அப்படின்னு பார்த்து நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதை தான் பார்த்து நடந்தாலும் இட் வில் டேக் வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு அதிசயம் பாருங்கள் இந்த நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது. ஒரு சில பேர் வந்து வேக்யூம் டெலிவரி ஆர் ஃபோர்செப்ஸ் டெலிவரி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பேபியோட ஹெட் நார்மலாக வரும்போது நம்ம ஆயுதம் போட்டு எடுக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் வந்து ஃபோர்செப்ஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்செப்ஸ் டெலிவரி வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட ஹெட் வந்து பெல்விஸுக்கு நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது. 0 1 2 அந்த மாதிரி ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது. இஃப் யோர் ஹெட், அதாவது உங்கள் ஹெட் வந்து பிலோ தி 0 ஸ்டேஷனில் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் இந்த வேக்யூம் ஆர் ஃபோர்செப்ஸ் போட்டு பேபியை எடுக்க முடியும். அதுவே அப்படி இல்லாமல் இஃப் இட் இஸ் அபவ்வில் இருக்குது, மேலே இருக்குது, 0 ஸ்டேஷனுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபோர்செப்ஸ் டெலிவரியும் பண்ண முடியாது. நார்மல் டெலிவரி பண்ணாமல் சிசேரியன் செக்ஷன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டாக்டர்ஸுக்குமே வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினைப்பாங்க. த திங் இஸ் ஆக்சுவலாக வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து இதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளால் நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களையும் காப்பாற்றணும், பேபியும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு வகையில் சிசேரியன் செக்ஷன் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. நம்ம கையில் என்ன இருக்கோ அதை கண்டிப்பாக செய்யணும். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வராமல் கரெக்டான ப்ராசஸில் நார்மல் டெலிவரி வந்து இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். ஒரு ப்ரெக்னென்ட் லேடி டெலிவரிக்காக வரும்போது வி ஆர் நாட் 100% ஷுர் ஆக்சுவலாக அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக நடந்ததுன்னா கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும். ஸோ அதனால தான் வந்து நம்மளால் ஷுவராக சொல்ல முடியாது நார்மல் டெலிவரி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்ன, த திங் இஸ் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் நம்புங்க. வி வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட். எல்லாமே நல்லாவே நடக்கும். ஓகே தென், இந்த எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லி மை ப்ரேயர் அண்ட் பெஸ்ட் விஷஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், டேக் கேர், பாய்.